காஞ்சிபுரத்தில் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம், பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வேதனை. காஞ்சிபுரம் மண்டல கூட்டுறவு இணைய பதிவாளர் முன்பாக 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் துவங்கியது. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சங்கம் ஆகியன இணைந்து கூட்டுறவு சங்கங்களுக்கான இணை பதிவாளர் அலுவலகம் முன்பாக 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் துவங்கி 3ஆம் நாளான இன்று ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஊதிய உயர்வு, தவணை தவறி நகை கடன்கள், ஏலம் விடப்பட்டதில் ஏற்பட்ட நஷ்டத்தை செயலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை திருப்பி வழங்க வேண்டும். தேவையற்ற இடங்களில் முதல்வர் மருந்தகம் ஏற்படுத்தி தினசரி ரூபாய் 1000ற்கு விற்பனை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும். கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு ஓய்வு பெற்றுள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் உடனடியாக வழங்க வேண்டும். அனைத்து பணியாளர்களும் சொந்த ஊருக்கு அருகில் பணிபுரியும் வகையில் இடம் மாறுதல் செய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட மொத்தம் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெருமளவு பாதிப்படைந்து வருகின்றனர். தமிழக அரசு இதற்கு செவிசாய்க்க மறுத்த நிலையில் தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது.